நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. வணக்கங்க. ஸ்டேடியம் போய் பார்த்தோம். நம்ம கூண்டுகுண்டியில் ரொம்ப அருமையாக கட்டின்னு இருக்காங்க. அண்ட் இன்னும் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 5.5 ஏக்கரில் பண்ணுறாங்க. எல்லா வாலிபாலு கிரிக்கெட் ஸ்டேடியமும் பண்ண சொல்லியிருக்கோம். கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் எல்லாமே நல்லா அருமையாக பண்ணின்னு இருக்காங்க. ஒரு லேப் வந்து 400 மீட்டர் வரைக்கும் போகிற மாதிரி ரொம்ப பிரமாதமாக பண்ணின்னு இருக்காங்க. முடிஞ்சதுனாக்கா இது ஒரு நல்ல இடமா இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கும் ஸ்டேடியத்துக்கும் நல்லா இருக்கும். பொன்னேரியில் இப்போ இங்கே வந்திருக்கிறத பார்த்துருக்கும்போது லைப்ரரி, இது ஒரு நல்ல லைப்ரரி. கம்ப்யூட்டர் குழந்தைங்க படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் வசதியோடு எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணுறாங்க. ஐ திங்க் எவ்ரிதிங் வில் கோ வெல். எவ்வளோ மதிப்பு சார்? இது 1 கோடி ஸ்டடி சென்டர் கான்செப்ட் 1.9 crore. இது வந்து ஸ்டடி கம்ப்யூட்டர் எல்லாம் சேர்த்து கம்ப்யூட்டர் இன்டீரியர்ஸ் ஆவடியில் ஒரு இடம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இதுவும் வந்து நல்லபடியாக பண்ணுறதுக்கு 1.9 crores. 1.9 crores ஸ்டடி சென்டர் கான்செப்ட். சரிங்களா சார்? இப்போ இருக்கிற இந்த லைப்ரரி, இந்த மாதிரி நூலகங்கள்லாம் கட்டி தராங்க. இது சிறப்பான இதுதான். கிராமப்புறங்களில் இருக்கிற ஒரே ஒரு லைப்ரரி கூட செயல்படாத லைப்ரரிக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து ஒரு வண்ணம் பூசி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முறைகேடுகள் எல்லாம் நடந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் தவிர்க்கணும். நம்ம வந்து டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து தோல் கொடுத்தோம்னா, ஆனரபிள் சிஎம் வந்து உங்களுக்கு தெரியும் நமக்கு எல்லாத்துக்குமே தோல் கொடுத்துக்கு ரெடியாக இருக்காரு. பிரமாதமாக நம்ம சேர்ந்து செய்யலாம். நீங்கள் எல்லாரும் நம்ம கூட ஒன்றா சேர்ந்தோம்னா இந்த மாதிரி ஒரு சில தேவைப்படாத ஒரு சில வேலைகளை நம்ம தவிர்த்துட்டு நல்லபடியாக ஆக்கப்பூர்வமான வேலைகளை மிக அருமையாக செய்யலாம். எல்லா கிராமப்புறமாக வந்துடுமா சார்? நிச்சயமாக எல்லா கிராமப்புறத்தையும் நாங்கள் வளர்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆனரபிள் சிஎம்மோட கொள்கை பார்த்தீங்கன்னாக்கா 1.5 trillion. அதை அடையணும்னாக்கா நம்ம கிராமப்புறத்துலலாம் வளர்த்தே ஆகணும். அதெல்லாம் ஆய்வு செய்வாங்க. எல்லாருக்கும் ஆய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. எல்லாரும் நல்லா செய்வாங்க. சார், இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சைல்டு ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு கேள்வியாகவே இருக்குது. எப்படின்னாக்கா குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்க என்ன பண்ண போகிறோம்? எந்த மாதிரி வந்து இதை வந்து தடுக்க போகிறோம்? நம்ம நிச்சயமாக ஒரு கவுன்சிலிங் வைக்கணுங்க. எல்லா ஸ்கூல்லையுமே வந்து கவுன்சிலிங் ஆரம்பித்தாதான் ஸ்கூல்ல இருந்து ஒவ்வொரு இடமா நம்ம ஸ்கூல் கவுன்சிலிங் பண்ணோம்னா ரொம்ப நல்லா கொண்டு போகலாம், பிரமாதமாக கொண்டு போகலாம். அதிகமாக தொழிற்சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருவள்ளூர் மாவட்டத்திலே திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் சைல்டு அதிகமாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆய்வு வந்து மேற்கொண்டு தனிக்குழு ஏதாவது அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஆமாங்க, நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்காக எல்லாத்தையும் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ லேபர் நடைமுறையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக இதெல்லாம் அவாய்ட் ஆகிடும். இன்னைக்கு கலெக்டர் தலைமுறையில் ஒரு மீட்டிங்கும் நடக்கும் இந்த லேபருக்கு. சரிங்களா? நன்றி. கொஞ்சம் தள்ளிக்குங்க. கொஞ்சம் திரும்பி நில்லுங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கொஞ்சம் ஃப்ரீயா நில்லுங்க. மாவட்டா கூட மாவட்டா கொஞ்சம் தள்ளி தம்பி போன வரும்ல.
பாபண்ணா பாபண்ணா கூட ரெண்டு ஐயா ரேட்டிங்களா சார் வந்து சர்க்கியூட் ஹவுஸில் பேசும்போது சொன்னால சார் நம்ம மச்சான் வந்து மொத்தம் 3 வருஷத்துக்கு வந்து அண்டர் கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டு நான் ஃப்ரீயா நம்ம எல்லாரும் தெரிவாங்க கை ஹலோ மேடம் மேடம் அப்படியே ரைட்